ஹை கைஸ், ரோஹித் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஏ வெஸ்டி டெஃபினட் எடிஷன் ஃபைனல் மிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆடி பார்த்தீங்கன்னா போன தடவை மாஃபியா பிஸ்னஸ் வந்து இந்த இது என்னது டேக்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் சன்னிலாம் வரான், அவனுக்கு டீல் தான் வைக்க போகிறோம் ஈஸியாக. ஃபைனல் மிஷின் தான் பார்க்க போகிறோம். அது மாதிரி இந்த ஃபைனல் மிஷின் முடிக்கிறதுல எனக்கு ஒரு சோகமும் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜிடிஏ வெஸ்டி டெஃபினட் எடிஷன் பார்ட் 1 ஞாபகப்படுத்தி பாருங்களேன். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் கென்ஸ் ஆஃபீஸ்க்கு வெளியே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அதுமா வந்து ஓஷன் வியூ ஹோட்டல் போனோம். அதுமாதிரி ஃபஸ்ட்டு மிஷினாலும் நம்ம நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜிடிஏ வெஸ்டி வராது. வந்தால் கூட ஏதாச்சும் மோடு மாதிரி ஏதாச்சும் வந்து மோடு அந்த மாதிரி ஏதாச்சும் வரும். மிஷின்ஸ் பார்க்குற மாதிரி என்னென்னு வராது கீஸ் நம்ம சேனலில். ஏன்னா நம்ம ஃபைனல் மிஷின் தான் முடிக்க போகிறோம்ல, அதனால என்ன அந்த சேனல் ஜிடிஏ சாண்ட்ரஸ் பற்றி ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் மிஷினை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கீப் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் அப்படிங்கும். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறோம். உடனே வந்து டாமி இங்கே பாரு அப்படி. எனக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க பவுலில் இருந்தாலும் சரி, பிளேட்டில் இருந்தாலும் சரி, நான் சாப்பிடுவேன், அவங்க வளர்க்கவும் செய்வேன் பெட்டு மாதிரி. ஆனால் எங்களை தூங்கலாம் விருப்பம் கிடையாது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நார்த்துலேருந்து வந்து நான் என்னோட சிமெண்ட் ஷூவில் போட்டு எனக்கு வந்து தண்ணியில் வைக்க போகிறாங்க. வந்து வாயை முட்டு உட்காருங்கிறான். உடனே லான்ஸ் அப்படிங்க என்ன நடக்குது அப்படின்னு வந்து நம்ம கேட்குறோம். உடனே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நார்த்துலேருந்து வராங்க. அவங்களாம் வந்து நம்ம பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாங்க. அவங்க வந்து நான் நிறைய தடவை நினச்சிருக்காங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. சரி, இதுதான் ஒரு ஃபைனலாக இருக்கும்போது இது வந்து டவுட்டே கிடையாது. இது ஏன் ஆப்ரேஷன் கென் அந்த 20 மில் ப்ரீஃப் கேஸ்லாம் எடுத்துக்கோ, அதெல்லாம் பணம் இருக்குது, லேண்ட்ஸ் எல்லாம் கூட வாங்கினா. அதாச்சும் கென்னு வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து இந்த கால் அந்த சிமெண்ட் ஷூஸை போட்டு தண்ணிக்குள்ளே இருக்க விருப்பம் இல்லை, ஃபிஷ்ஷு கூட தூங்க விருப்பம் இல்லை. அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாம் கெத்தாக நடந்து வரும். டாமி அப்படின்னு கூப்பிட்றான். என்ன அவனோட பழைய ஃப்ரெண்டுக்கு என்ன கட்டிலாம் பிடிக்க மாட்டே அப்படிங்கிறான். அவனே வந்து நான் 15 இயர்ஸ் அந்த லூப் விட்டு வெளியே வந்துட்டேன். அவன் ஃபேமிலி ட்ரெஸ் பண்ண போதில்ல. சரி, நான் என்ன அவனை கோவப்படுத்தினேன், நான் பேசினேன். சரி 3 மில்லியன் கேசஸ் அப்படின்னா இது 10 இல்லை 11, அதனால தான் நீ ஒரு ஹார்ட்வேர்ட் பூச்சின்னு ஒரு பேரே வாங்கியிருக்க அப்படின்னா. அது மாதிரி நீ ஒருத்தனை கொல்ல சொன்னேன். ஒருத்தனை எனக்கு ஆடி தெரியும், அவங்களுக்கு ஆடி தெரியும் நான் வைசிடிக்கு வர்றது அப்படின்னா. அவனே டாமி கொஞ்சம் பார்த்து பேசு தம்பி, அதுமா வந்து இங்கே ஏதோ பிரச்சனைலாம் நடந்திருக்கு, அதுக்கப்புறமா வந்து பணத்தை எடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒழுங்கு பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து டாமி நான் வந்து உனக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கேன், உனக்கு ஏதோ பிஸ்னஸில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகலாம் இருந்திருக்கேன், அவன் ஃப்ரெண்டாக வேறு இருந்தேன், அதுக்கப்புறமா வந்து நீ அவனை ரொம்ப நம்பினேன், ஆனால் நீ டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டியே அப்படின்னு வந்து அப்படிங்கிறான். எவனாச்சும் ஒருத்தனுக்காச்சும் உன் பிஸ்னஸை வந்து எப்படி வந்து ஆர்கனைசேஷன் பண்ணணும் தெரியல, அது கரெக்டு தானே லேண்ட்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறான். நான் சாரி டாமி, இது வைசிட்டி, இது பிஸ்னஸ் அப்படிங்கிறான். நம்ம துரோகம் பண்ணிட்டாங்க, நீங்களை விற்றுட்ட அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவனே வந்து இல்லை, நான் வந்து நான் ஒன்றை விற்றேன், நம்மளில் ஒன்றே விற்றேன் அப்படின்னு சொல்கிறான். அவனே வந்து ரியல் கேஷ்லாம் வந்து உண்மையான படம்லாம் வந்து மேலே வந்து சேஃபாக இருக்குது. டாமி என்ன பெரிய பிளானு, என் கோழி படத்தை எடுத்துகிட்டு மூஞ்சை காப்பாற்றிட்டு கால்களில் ஓட பார்க்குறியா அப்படிங்கிற நக்கலாக கேட்குறாங்கன்னே நம்ம சொல்லணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிஸ் யூ ஆஃப் பிஃபோர் ஐ கில் யூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மாஃபியாலாம் நம்ம பணத்தை ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா. இவங்களாம் போட்டு தள்ளிட்டு நம்ம பணத்தை பார்த்திங்கன்னா வந்து சேஃபாக வைக்கணுமா, ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க. கைஸ் தம்பி வாங்கிக்கோங்க, இவங்களாம் மாஃபியா வாங்கியிருக்கு, சன்னியோட ஆளுனால எனக்கு தெரியும், வாங்கடா பறக்கணும், ரெவால்வர் வச்சு போடு அப்படியே இந்த லியோ படத்தில் வரும்ல அது மாதிரி எல்லாம் பறக்கணும். நான் லியோ படத்தில் அப்படி வர்ற மாதிரி அப்படி பறக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எம்பி எடுத்துருவோம். வேறு எவனாச்சும் வரீங்க, வாங்கடா என் பணம்டா, 15 வருஷம் ஜெயிலேருந்து நான் தான்டா இருந்தேன், நீங்களாடா இருந்தீங்க, வாங்கடா ஹார்ட்வுட் பிக்சர் என்றைக்குமே வந்து கொல்ல முடியாதுடா, ஓடுங்கடா, யாரா நீங்களா, வாங்கடா வாங்க போடு தேவாண்டா உங்களுக்கு தான். இப்போ இந்த கன்று எடுத்துருவோம் ஈஸ், எம்பி எடுத்துருவோம். இப்போ எம்பி வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஈஸ். வாங்க யாராச்சும் வரீங்க வரணுன்னா வாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, இதோ தம்பி வாங்கிக்கோங்க தம்பி, இந்த மாதிரி நீங்கள் தான் சுடு வாங்க போகிறீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே வாங்கடாலாம் தம்பி, வாங்கிக்கோங்க தம்பி, இந்த அவங்க வெளியே ஒருத்தன் இருக்கானது பின்னாடி போய் வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க கீஸ். பின்னாடி பிக்கிறேன் தம்பி உனக்கு கொண்டுட்டு பின்னாடி பிக்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சது கீஸ். சரி, இப்போ வந்து லேண்ட்ஸ் நான் உன்னை காப்பாற்ற இப்போ யாருமே இல்லை டாமி அப்படின்னு சொல்கிறான். நீ ரொம்ப பண்ணுற முதுல குத்துனோடனே அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னே, நீ அப்பெல்லாம் வர நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறோடனே. இப்போ வந்து லேண்ட்ஸ் த பேக்ஸ், ஐயோ இன்னும் நடக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கொள்ள சொல்கிறானுங்க. வாங்க தம்பி மாஃபியாலாம் பணத்தை வந்து ஸ்டீல் பண்ணுறானுங்க. இப்போ வந்து அதை வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க கைஸ். நம்ம வந்து சீட் கோட் போட்டுருவோம். அது என்ன சீட் கோட், டே
சீட் கோட் போட்டு அப்படியே செலுத்தி ஏற்றிட்டேன். அவன் வந்து கம்மியர் இங்கே வந்து வந்து சாவுங்கிறானே, நீ இப்போ ஹிஸ்ட்ரி டாமி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறான். அதாச்சும் நம்ம கொல்ல போகிறாங்க. ஏன்னா வரலாம் அப்படி நிற்கிறான், நீங்கள் எல்லாம் நம்மளை அப்பா ஏய் கீஸ் ஜஸ்ட்டு மிஸ்ஸுக்கு செத்துரு போடலாம். செத்துருவோம் சத்தியமாக. ரொம்ப ஒரு எழுத்துல தப்பிச்சோம் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப லக்கி போல இருக்கு. பாருங்களேன், ஒரு எழுத்துல செத்துருப்போம் சத்தியமாக. நீ பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ரா. வாங்க வாங்க வாங்க, திஸ் இஸ் த லாஸ்ட் டான்ஸ் ஃபார் லான்ஸ் வேன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எனக்கு ஸ்கூலில் கிடச்ச பேர் அப்படின்னு நான் சொல்கிறோம். அவனே வந்து நீ வந்து தப்பான வழி எடுத்துட்ட லான்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து சீக்கிரம் அடுத்து வேறு என்ன இருக்கீங்க, வேறு என்ன தம்பி வாங்கிக்குவோம். அவனை வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி நல்ல பசங்களாம் வாங்கிக்கிறோம், ரொம்ப பிரச்சனை பண்ணக்கூடாது. வேறு எவன் இருக்கீங்க, வேறு எவன் இருந்தாலும் கையில் வந்து வாங்கிக்கோங்க. அண்ணன் கையில் லட்டு வச்சுருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. இங்கே லட்டு வச்சுருக்கேன்டா. லட்டா திருப்பதி லட்டுடா வேணுமா? வாங்கடா, திருப்பதி லட்டுன்னு வந்துடுவானுங்க. இது ஒன்றும் திருப்பதி லட்டு இருக்குல்ல, இல்லை உங்களுக்காக கொள்றதுக்கான துப்பாக்கிடா. இப்போ வந்து இப்போ நான் சனி வரேன், நீ எனக்கு வந்து 15 இயர்ஸ் எனக்கு எடுத்திருக்க, அதுக்கப்புறமா இப்போ நான் உன்னை பே பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம நீ இன்னும் புரிஞ்சுக்காத, நான் உன்னை ஓன் பண்ணிட்டேன் டாமி. அந்த 15 இயர்ஸ் வந்து என்னோட ஸ்பெண்ட் நான் தானே செலவழித்தேன் அப்படிங்கிறான். இப்போ வந்து இப்போ அவனை கொல்லுங்க, அவன் எதுவுமே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு வந்து போடுறானுங்க கீஸ். வாங்க இன்னும் இத்தனை பேர் இருக்கானுங்க கீஸ். இப்போ வந்து சன்னியை கொண்டுட்டு அவன் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் கொண்டுட்டு அவன் இதுக்கு முன்னாடி பண்ணதுக்காக எல்லோரும் கொல்ல சொல்கிறானுங்க கீஸ். ஸோ சன்னியை கொண்டுட்டோம், அங்கே வந்து உட்காந்துருக்கோம் கீஸ். சன்னியை கொண்டுட்டு அவன் பண்ணதுக்கு எல்லாத்தையும் அவன் மொத்தமாக ரிவெஞ்சு கொடுக்கணும், கொல்லணும் போல. ஸோ நான் கென்னு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே முடிஞ்சிட்டு போகிறான். நம்ம வந்து எய்ம் பண்ணுறவன டாமி, கடவுளே டாமி அப்படி என்னாச்சு அப்படி அப்படின்னா, இது பார்க்க எப்படி தெரியுது டாமி, இது வந்து உன் சூட்டை நீ அழுக்காக்கிற மாதிரி தெரியுது, அது ஒரு அழகான சூட் டாமி, அப்படி எடுத்துக்க அப்படி என்னத்தான் ஆச்சு அப்படின்னு கேட்கான். நான் அந்த பிஸ்னஸ் அசோசியேட்டை வந்து நான் வந்து டிஸ்அக்ரி பண்ணிட்டேன் அப்படிங்க டாமி. நானும் வந்து டிஸ்அக்ரி பண்ணிட்டு நான் அவங்களுக்கு வந்து ஒரு கோவமான லெட்ரு அனுப்பிட்டேன். நான் அவங்க மெயில் பாக்ஸில் ஒன்றுக்கு போயிட்டேன். அது மாதிரி வந்து நான் World War III வந்து நான் ஆரம்பிக்க விரும்பல, அந்த ஸ்டூபிட் லான்ஸ் அப்படிங்க டாமி. எனக்கு அவனை எப்போவுமே பிடிக்காது. அவங்களாம் வந்து நியாரிட்டி இன்சேர்க்கர் அதை திட்டுற அதை கெட்ட வார்த்தை திட்டிகிட்டு இருக்கான். அவனே வந்து அதுமாதிரி இங்கேயுமே என்னமே நார்த்துங்கிறது ஒன்று கிடையாது, என்னமே நீங்கள் எல்லாமே சவுத் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து அதுமா வந்து இது ஒரு நிமிஷம், இது நீ தானா டாமி டாமி பே அப்படின்னு கத்துறானே, அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம தான் சார்ஜ் இருக்கணும். இல்லை நான் சொல்கிறது நீ சார்ஜில் இருக்கி அப்படின்னா, டாமி அப்படிங்குமா. உனக்கு தெரியுங்க, எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஒரு அழகான பிஸ்னஸோட ஆரம்பமாக இருக்க போகுது. அதுக்கப்புறமா நீ வந்து ஏன் பேக் ஸ்டாப் பண்ணுறானோ அவனை கண்டுபிடிச்சி அதுமா வந்து நான் வந்து ஒரு சைக்கோவான கில்லர் ஆகிட்டு ட்ரக் டீலர் ஆக போகிறேன் அப்படின்னா அவனே வந்து எனக்கு தெரியும். இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, அந்த இயற்கையை பார்த்து சொல்கிறவங்களுக்கு. ஓகே கைஸ், வேறு லெவலான கேம் கைஸ், நீங்களே பாருங்களேன். நம்ம வந்து கேம் ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து ₹1 கூட நம்ம கையில் இருக்காது. நம்மள்ட்ட $0 ஆரம்பித்து இப்போ பாருங்கள் எவ்வளோ ரூபா வச்சுருக்குன்னு. ஸோ அந்த இதெல்லாம் போடுறாங்க, யாரெல்லாம் அந்த வெஹிக்கிள் டிசைட் பண்ணது, யாரெல்லாம் வந்து லீடு வெஹிக்கிள் டிசைட் பண்ணது, அந்த கேரக்டர் டிசைனர் யார் லீடு அனிமேஷன்ஸ், யாரெல்லாம் வந்து அனிமேட்டர்ஸு லீடு ப்ரோக்ராம் எல்லாம் யாரெல்லாம் போடுறாங்க கீஸ். ஸோ வேறு லெவலான கேமில் எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சு கீஸ். இப்போ வந்து அவ்வளோதான் கீஸ், மிஷின் முடிஞ்சு ₹30,000 தரானுங்க கீஸ். ஸோ அவ்வளோதான் கீஸ். இனிமேல் நான் வந்து வருத்தப்படுறேன் கீஸ். இனிமேல் நம்ம வைசிட்டி நான் இனிமேல் எடுப்பேனா கூட தெரில, டெலீட்லாம் பண்ண மாட்டேன், வச்சுருப்பேன். நான் வச்சுருந்து ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் மோடு ஆட் பண்ணுறது ஏதாச்சும் பார்க்குறேன் கீஸ். ஆனால் ரொம்ப வருத்தமாக தான் கீஸ். நீங்களே சொல்லுங்களேன் எவன்டா அது இந்த நேரம் டே ஃபைனல் மிஷினே முடிச்சுட்டு எவன் தானே ஆகிடா கால் பண்ணு. இது இந்த கென்ட்டு பாலுகி போடா, நீ என்ன எல்லாத்தையும் முடிச்சிட்ட போல இருக்கு, நீ ரொம்ப சூப்பராக இருக்கே மைலாட் அப்படிங்கிறவனே வந்து ஒரு லிட்டில் ஹவானாவில் வந்து எவனோ இருக்கான், அவன் நேம் கூட எதுவும் இருந்துச்சு, அவன் ஏதோ பேருங்கிறாங்கமே வந்து என்னவோ வளர்றாங்க சார், போதையில் வளர்றாங்க சார் அந்த கிண்டு பால். அவனை நான் என்னமோ பண்ணிட்டேங்கிறான். அப்புறமா பார்க்குறேங்கண்ணா இன்னும் ஒரு கால் வருங்க சார், நல்லா தெரியும். இன்னும் வந்து கர்னல் கார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கால் பண்ணுவான். தம்பி டக்குன்னு கால் பண்ணுங்க தம்பி, நேரம் அது கால் பண்ண மாட்டேங்க இருங்க சார். இந்த கால் வந்ததுக்குமா கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். கால் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, நம்ம அட்டன் பண்ணிடுவோம். தாமஸ் இது வந்து கர்னல் கார்டர்ஸ், நீ என் நண்பா இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்குது, ஒன்று நான் மெர்சிடிஸை பற்றி கேட்க வேண்டியது இருக்குது, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு போகிறோம். டாமி நான் இந்த ஸ்டோரிஸில்
நான் வந்து கேட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிக்குமா? பட் டாமி ஆனால் இது உண்மையா? என்ன உண்மை அப்படின்னு கேட்குறோம். அவள் ஏதோ லாயர் ஆக போகிறா அப்படிங்கிறான். லாயரா? அதுமாதிரி வந்து இது ரொம்ப நமக்கு அசிங்கம். ஒரு கர்டர்ஸோட ப்ரௌடான ஃபேமிலி ஒரு அந்த பொண்ணு லாயரானா அவ்வளோதான் நமக்கு ரொம்ப ஒரு கெட்ட பேராயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறான். கென்னு இருக்கான்டா, கென்னு தான்டா லாயர் எப்போவுமே. என்னது அவள் லாயர்? காணல், அவள் கண்டிப்பாக ஒரு லாயராக போகிறது கிடையாது, ரொம்ப கவலைப்படாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம். அப்புறமா வந்து ஏதோ நியூ மினிஸ்டர் வந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுமா வந்து அதுமா வந்து இவனோடைய அப்பாவே இவனை கொண்டுட்டானா கைஸ். நியூ மினிஸ்டர்னால் யாரை சொல்கிறான்னு தெரியுமா? நம்மளை தான் நீ சொல்கிறான். அதாச்சும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த கேம் கதைப்படி பார்த்தீங்கன்னா ஃபைனல் மிஷனுக்கு அப்புறமா வைஸ் சிட்டி கூட ஓனர் ஆயிடுவோம். ஓனரான வைஸ் சிட்டியோட பிரசிடென்ட் ஆயிடுவோம். அது மாதிரி என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வைஸ் சிட்டி ஓனர்னா அவள் லாயர் ஆனோன்னா வந்து அது நம்ம முடிவு தானே கைஸ், நீங்களே சொல்லுங்கள். இன்னொரு கால் வருது. எவன்டா அந்த நாய் கால் பண்ணுறது? இப்போ டாமி வெர்சிட்டி எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறான். அவனே வந்து நீங்கள் ஏதோ டவுனில் வந்து இவனும் ஒருத்தர் இருக்கானா அது அப்படின்னு சொல்கிறான். ஏதோ பிக் ஷாட் பால் நீ என்ன குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். அது கென்ட்டு பால் கீஸ். அதுறமா வந்து இப்போலாம் வந்து நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படிங்கிறான். அதுறமா வந்து இங்கே வந்து நீ இந்த டவுனே வந்து நீ உனக்கு ஓனாக்கிட்டியாமே அப்படிங்கிறான். அவனே உண்மையாகவே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுறமா வந்து அப்போனா வந்து நீ ஏதோ ரீபே பண்ண சொல்கிறாங்க கீஸ். அதுமா வந்து ஏதோ சொல்கிறாங்க கீஸ். அவனுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதோ காசு கொடுக்குறான். அவனே வந்து நான் பிஸியாக இருக்கேன் போடா இடியட் அப்படின்னு திட்டுறோம். அதுமா வந்து என்னடா அப்படின்னு அவன் போதையில் கத்திக்கிட்டு இருக்கான் நம்மளை பார்த்து. அதுமா வந்து டாமி ப்ளீஸ் 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 என்னை பார்த்து சிரிக்காத அப்படிங்கிறான். நான் குடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருந்தேன்னா நான் சீரியஸாக சொல்கிறேன், கொஞ்சம் போய் தூங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் கைஸ். நம்ம அப்போ வந்து இவன் யாரவன் அந்த இந்த மெர்சிடைட்ஸ் இருக்கான்ல, அந்த கர்னல் கார்டர்ஸோட பொண்ணு, அவனோட பொண்ணு பார்த்திங்கன்னா மெர்சிடைட்ஸ் வந்து ஒரு லாயராக போகிறான். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து புலம்பியிருக்கான். அவனுக்கு லாயர் ஆனால் வந்து கர்னல் கார்டர்ஸோட குடும்பத்துக்கே ஒரு அசிங்கமாக இருக்கும். அதனால் வந்து அவள் லாயர் ஆகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். உடனே வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லியிருக்கோம்னா வந்து அப்போ அவளாம் கண்டிப்பாக லாயர் ஆக போகிறது கிடையாது, இங்கே ஒரு நியூ மினிஸ்டரே வந்தால் நம்ம சொல்லி. ஏன்னா நம்ம முடிவு பண்ணலாம் அவள் லாயர் ஆகக்கூடாதுன்னா அது நம்ம முடிவு பண்ணலாம்ல, அது நம்ம டெசிஷன் தானே. நம்ம வந்து நீ லாயர் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்னால் கேட்பாள். ஏன்னா நம்ம தான் நியூ மினிஸ்டரு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவள் லாயர் ஆகக்கூடாது அப்படின்னு. இன்னொரு ஃபோன் கால் வருது சார், வந்ததுக்குமா கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஒரு ஃபோன் கால் வரும், என்னன்னு தெரியல. நான் அப்போலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், வரவே இல்லை. ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே சுற்றிட்டு அப்படியே பார்ப்போம் கைஸ். இதான் வந்து இவனுங்களோட கார். அது யார்? இவன் சன்னியோட கேங் மெம்பர்ஸ் காரு. செத்துட்டானுங்களா, அவன் கார் மட்டும் நிற்கிது. இதை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது, சுற்றுலான்னு பார்க்குறாங்கன்னா பக்கத்தில் நம்ம கேங் மெம்பர்ஸ் நிற்கிறாங்க. அவனுக்கு சரவாகக்கூடாதுல்ல. ஸோ அதான் பார்க்குறேன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஃபோன் கால் வரும்னு தெரியல. இருங்க சும்மா கவலத்தை பண்ணுவோம். வாங்கடா அவ்வளோதான்டா. இப்போ எனக்கு 1 ஸ்டார் வாண்டல் தரீங்க. அடப்பா இவன் வாண்டல். நான் சும்மா போலீஸை ஒரு வண்டி வச்சு ஒரு இடிச்சா வாண்டல் தெரியுங்களா? ரெண்டு பைக்கில் அதுவும் 2 பேர் வேறு இருந்திருக்காங்க. அதுக்கு கொண்டிருக்கேன், ஒன்றுமே சொல்லலை பாருங்களேன். வாங்க பேட்ச் வாண்டல் தெரியுங்க. அப்படியே தந்துட்டானு கீஸ். சூப்பர் இப்படி தான் தரணும். ஓகே ஸோ அவ்வளோதான் போல இருக்குது. அந்த ஃபோன் கால் நான் வந்துச்சு, நான் ஷார்ட்ஸில் போடுறேன் கீஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு அடுத்த விஷயம்லாம் பாய்.